சாந்தி. சிவ பகவானுடைய மகாவாக்கியம் தேதி 8/2/2024. मीठे बच्चे சதா யாத் ரக்கோ கி ஹம் பிராமன் சோட்டி ஹே. இனிமையான குழந்தைகளே, சதா நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், நாம் பிராமணர்கள் குடுமிக்கு சமமானவர்கள். புருஷோத்தம் பன் ரஹே ஹே தோ ஹர்ஷித் ரஹேங்கே. புருஷோத்தமர்கள் ஆயிற்றே இருக்கிறோம். அப்படி நினச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. अपने आप से बातें करना सीखो तो अपार खुशी रहेगी. தனக்குத்தான் பேசுகிறத கற்றுக்கிட்டிங்கன்னா அளவற்ற குஷியில் இருக்கலாம். கேள்வி, बाप की चरण में कौन आ सकते हैं? बाप चरण किसको देते हैं? பாபா கிட்ட யார் சரணாகதி அடைய முடியும்? பாபா யாருக்கு சரணாகதி கொடுப்பாரு? ரெண்டு விஷயம். பதில், बाप की चरण में वही आ सकते हैं जो पूरा पूरा नष्टो मोहा हो. பாபாட்ட யாரால சரணடைய முடியும்னா யார் முழுமையிலும் முழுமையாக நஷ்டோ மோகா ஆகிறாங்க. ஜின்கா புத்தியோக் சப் தரஃப் சே டூட்டா ஹுவா ஹோ. யாருடைய புத்தியின் தொடர்பு எல்லா பக்கங்கள்லேருந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறதோ. மித்திர சம்பந்தியோ அதிகமே புத்திக்கு லகாத் ந ஹோ. உற்றார் உறவினர் மேலே புத்தியினுடைய ஈடுபாடு இல்லாதவர்கள். புத்தி மே ரஹே மேரா தோ ஏக் பாபா தூசரா ந கோயி. புத்தியில் இருக்கணும், எனக்கு ஒரு பாபா தவிர யாரும் கிடையாது. ऐसे बच्चे ही सर्विस कर सकते हैं. இப்படிப்பட்ட குழந்தைங்க தான் சேவை செய்ய முடியும். பாபி ऐसे बच्चों को ही शरण देते हैं. பாபா தான் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் சரணாகதி கொடுக்குறாரு. ஓம் சாந்தி. ஏஹே ரோஹானி பாப் டீச்சர் குரு. இவர் தான் ஆன்மீக தந்தை, டீச்சர், குரு. ये तो बच्चे अच्छी रीति समझ गए, दुनिया इन बातों को नहीं जानती. குழந்தைங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சிட்டீங்க, ஆனால் உலகத்தில் யாருக்கும் இது தெரியாது. बल सन्यासी कहते शिवोहम तो भी ऐसा नहीं कहेंगे कि हम बाप टीचर गुरु है. சன்னியாசிகள் வேணால் சொல்கிறாங்க சிவோகம் அப்படின்னு, நானே சிவன். ஆனால் தன்னை யாரும் நான் தான் அப்பா டீச்சர் குருன்னு சொல்லிக்கிறது கிடையாது. ஓ சிர்ஃப் கேத்தே ஹே சிவோகம் தத்தத்துவம். அவங்க என்ன சொல்கிறாங்க? சிவோகம் தத்தத்துவம். परमात्मा सर्वव्यापी है तो हर एक बाप टीचर गुरु हो गए. பரமாத்மா மட்டும் சர்வவியாபியாக இருந்தால் எல்லாரும் அப்பா டீச்சர் குரு ஆயிடுவாங்க. ऐसा तो कोई समझते भी नहीं. ஆனால் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. மனுஷி अपने को भगवान परमात्मा कहलाए, ये तो बिल्कुल ही रॉन्ग. மனிதன் தன்னை பகவான் பரமாத்மான்னு சொல்கிறது முற்றிலும் தவறு. तुम बच्चों के लिए बाप ने पढ़ाई बिल्कुल सहज रखी है. குழந்தைங்களாகிய உங்களுக்காக பாபா இந்த படிப்பை சகஜமாக வச்சுருக்கார். சிர்ஃப் தோடா விஸ்தார் சே சம்ஜாத். கொஞ்சம் என்ன விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். मुझ बाप को याद करो तो तुम तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. தந்தையாகி என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதானம் ஆகிடலாம். யோகி மகிமா போத்தே. யோகத்துக்கு நிறைய மகிமை இருக்குது. ஜித்னா சர்வீஸ் கரேங்கே உத்தனா ஹர்ஷித் ரேங்க. எவ்வளோ சேவா பண்ணுறீங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கமாய் கர்னி ஒரு கராணி. வருமானம் செய்யணும், மற்றவங்களே செய்ய வைக்கணும். छोटे सेंटर पर भी मुख्य 5-6 चित्र ज़रूर चाहिए. சின்ன சென்டராக இருந்தாலும் முக்கிய சித்திரங்கள் 5-6 இருக்கணும். உன்பர் சம்ஜானா சஹேஜ். அதை வச்சு புரிய வைக்கிறது ஈஸி. சாராதீன் சர்வீஸ் ஹி சர்வீஸ். முழு நாளும் சேவையே சேவையாக இருக்கணும். इन्हें तो खुशी है कि मैं बाबा का सिकीलता बच्चा हूँ, फिर भी सदैव याद ठहरती नहीं. இவருக்கு பாருங்கள் எவ்வளோ குஷி இருக்குது, நான் பாபாவுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைன்னு. ஆனால் கூட நினைவு சதா இருக்கிறதில்ல. और तरफ कयालत चले जाते. மற்ற மற்ற பக்கம் சிந்தனை போயிடுது. ड्रामा का लॉ नहीं है जो एकदम याद ठहर जाए और कोई कयाल ना आए. ட்ராமாவில் கூட சட்டத்தில் இடம் கிடையாதான். ஒரே தான் நினைவிலே அவங்க இருப்பாங்க, வேறு எந்த சிந்தனையும் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. மாயா கே தூஃபான் யாத் நெய் கர்னே தேத்தி. மாயாவுடைய புயல் நினைவு செய்ய விடுறதில்லை. जानता हूँ हमारे लिए बहुत सहज है क्योंकि बाबा के प्रवेश था. ஆனால் பிரம்மா பாபா நினைக்கிறாராம் எனக்கு இது ஈஸி தான், ஏன்னா எனக்குள்ள பாபா பிரவேஷ் ஆயிருக்கார்ல. பாபாக்கா நம்பர் 1 சிக்கிலத்தா பச்சோம். பாபாவுடைய நம்பர் 1 தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைனா. पहले नंबर में राजकुमार बनूंगा फिर भी याद भूल जाती है. ஃபஸ்ட்டு நம்பரில் நான் தான் ராஜகுமாரன் ஆக போகிறேன், ஆனால் எனக்கும் நினைவு மறந்து போயிடுது. அநேக் பிரகார்க்கே கயாலத்தாத்தே. அநேக விதமான சிந்தனைகள் வருது. ஏஹே மாயா. இதான் மாயா. जब इस बाबा को अनुभव हो तब तो तुम बच्चों को समझा सके.
எப்போ பாபாவுக்கு இந்த அனுபவம்லாம் ஏற்படுதோ அப்புறம் தானே குழந்தைங்க உங்களுக்கு புரிய வைக்க முடியும். वो लोग चांद पर जाने की कोशिश करते. உலகத்தில் இருக்கவங்க நிலவுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ சயின்ஸ் கா பல், அவங்கள்ட்ட இருக்கிறது அறிவியல் பலம். साइलेंस के बल से हम जब साइंस पर जीत पाते हैं तब साइंस भी सुखदाई बन जाती है. எப்போ சைலண்ட் சக்தி மூலமாக நம்ம சயின்ஸ் அறிவியல் மேலே வெற்றி அடைகிறோம், பிறகு அறிவியல் கூட சுகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். யஹா சயின்ஸ் சுக்கு பி தேத்தி எத்தோ துக்கு பி தேத்தி. ஆனால் இப்போ உலகத்தில் அறிவியல் சுகத்தையும் கொடுக்குது துக்கத்தையும் கொடுக்குது. வாத்தோ சுக்கி சுக்கு, ஆனால் அங்கே சுகமே சுகம். துக்குக்கா நாம்னே, துக்கத்தோட அடையாளம் கூட அங்கே கிடையாது. ऐसी बातें सारा दिन बुद्धि में रहनी चाहिए. இந்த விஷயம்லாம் ஃபுல் டே உங்கள் புத்தியில் இருக்கணும். रात को बाबा को याद करके सोता हूँ या भूल जाता हूँ. நைட்டு செக் பண்ணணுமா, பாபாவை நினச்சிட்டே தூங்குறேனா இல்லை மறந்துடுறேனா. कोई बच्चे तो पक्के नेमी भी है. சில குழந்தைங்க எப்படி இருக்காங்களாம், சும்மா பேரளவுக்கு இருக்காங்களாம். तुम बच्चे बहुत लकी हो. ஆனால் நீங்கள்லாம் குழந்தைங்க அதிர்ஷ்டசாலிகள். बाप के ऊपर तो बहुत बोझ है. பாபாவுக்கு எவ்வளோ சுமை இருக்குது. परंतु फिर भी रथ को रियात मिल जाती है. ஆனாலும் ரதமாக இருக்கிறனால அதுக்கு பாபா என்ன கொடுத்துட்றாராம், ஈடு கொடுத்துடுறாராம். ஞானம் ஒரு योग भी है. ஞானமும் இருக்கு, அவற்றை யோகாவும் இருக்குது. इसके बिगर लक्ष्मी नारायण पद कैसे पाएंगे. இதெல்லாம் இல்லைன்னா அவர் எப்படி லக்ஷ்மி நாராயண பதவி அடைய முடியும். குஷி தோ रहती है हम अकेला बाप का बच्चा. இவருக்கு என்ன குஷி இருக்குது, நான் தான் ஒரே பாபாவோட குழந்தை. और फिर मेरे ढेर बच्चे. ஆனால் எனக்கு ஏராளமான குழந்தைங்க. பிரம்மா பாபா சொல்கிறார், என் நஷா பி रहता है तो भी மாயா விகன் डालती है. இந்த போதை இருக்கும்போது கூட மாயா தடை ஏற்படுத்துது. बच्चों को भी மாயா के विघन आते होंगे. அப்போ குழந்தைங்களுக்கும் மாயாவோட தடைகள் வரத்தான் செய்யும். சர்வீஸ்க்கு மார்ஜின் போத்தே, சேவைக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சர்வீசபிள் பச்சியா போத் நிக்கல்னி चाहिए. சேவாதாரி குழந்தைங்க நிறைய தயாராகணும். ஜின்கோ பாபா கஹாं भी भेज दे. பாபா அவங்கள எங்கே வேணால் அனுப்பலாம், அப்படி இருக்கணும். मंदिर में सर्विस अच्छी होगी. கோயிலில் நிறைய சேவா நடக்கும். தேவதா தர்மம் வாலே ஜட் சம்ஜேங்கே. தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. கங்கா ஸ்நான் பர் பி தும் சம்ஜா சக்தி ஹோ तो दिल पर लगेगा ज़रूर. கங்கையில் ஸ்நானம் பண்ணுற இடத்துல கூட போய் நீங்கள் புரிய வைக்கலாம், அப்போ தான் அவங்க உள்ளத்தை தொடும். अच्छा, நல்லது. தாரணைக்கான சாரம், सदा हर्षित रहने के लिए रूहानी सर्विस करनी है. सदा மகிழ்ச்சியாக இருக்கணுமா, ஆன்மீக சேவை செய்யுங்க. சச்சி கமாய் கர்னி ஒரு கரானி. உண்மையான வருமானம் செய்யணும், பிறரையும் செய்ய வைக்கணும். अपना और दूसरों का कल्याण करना. தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுங்க. ட்ரெயினில் கூட பேஜை வச்சு சேவா பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், புராணி துனியா சே தில் ஹட்டா லேனி ஹே. பழைய உலகத்திலேருந்து உள்ளத்தை எடுத்துடுங்க. நஷ்டோ மோகா பண்ணை, பற்றற்றவர் ஆகணும். ஏக் பாப் சே சச்சி பிரீத் ரக்னி. ஒரு பாபாட்ட உண்மையான அன்பு செலுத்தணும். वरदान, संगम युग के महत्व को जान हर समय विशेष अटेंशन रखने वाले हीरो पाठदारी भव. சங்கம யுகத்தோட மகத்துவத்தை அறிந்து ஒவ்வொரு நேரமும் விசேஷ கவனம் கொடுக்கக்கூடிய ஹீரோ நடிகர் பவ. हर कर्म करते हुए सदा यही वरदान स्मृति में रहे कि मैं हीरो पाठदारी हूँ तो हर कर्म विशेष होगा. हर सेकंड, हर समय, हर संकल्प श्रेष्ठ होगा. ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே இந்த வரதானத்தை நினைவில் வச்சுக்கோங்க, நான் ஹீரோ நடிகர். அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாக இருக்கும். ऐसा नहीं कह सकते ये तो सिर्फ 5 मिनट साधारण हुआ. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, 5 நிமிஷம் தானே சாதாரணமாக போயிடுச்சுன்னு. சங்கம் யுகே 5 மினிட் பி போத் மகத்துவமாலை. சங்கம யுகத்தோட 5 நிமிடம் கூட ரொம்ப மகத்துவமானது. 5 மினிட் 5 साल से भी ज़्यादा है. 5 நிமிஷங்கிறது 5 வருஷத்தை விட அதிகம். इसलिए हर समय इतना अटेंशन रहे. ஆகையால் ஒவ்வொரு நேரமும் அவ்வளோ கவனம் இருக்கணும். सदा का राज्य भाग्य प्राप्त करना है तो अटेंशन भी सदा काल का हो. சதா காலத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தை அடையணும்னா உங்கள் கவனமும் சதா காலத்திற்கு இருக்க வேண்டும். ஸ்லோகன், जिनके संकल्प में दृढ़ता की शक्ति है उनके लिए हर कार्य संभव है. யாருடைய சங்கல்பத்தில் திடத்தன்மை, உறுதியினுடைய சக்தி இருக்கோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் சம்பவம். अच्छा,
ஓம் சாந்தி.